எல்லாருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டோட புத்தாண்டு வாழ்த்துக்கள். மன்னிச்சுக்கோங்க, ஒரு 2-3 மாதமாக வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியலை. சரியான நேரம் கிடைக்காம போயிடுச்சு. இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்தோட பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வேணால் சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இப்போ என்ன தசாம்புத்திகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க. ஒருவேளை அது நடக்கலை அப்படின்னா அது உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். கண்ணியில் பிறந்திருக்கவங்கள பற்றி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த 12 ராசிகள்லே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராசியாக இருக்கட்டும் லக்னமாக இருக்கட்டும், கஷ்டங்களை பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான கஷ்டங்களை அனுபவித்து அந்த கஷ்டம்லாம் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. எப்பொழுதுமே அந்த கண்ணியில் பிறந்திருக்கவங்கள்ட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த முகம்ன்றது அப்படியே ஒரு சிரித்த முகமாக இருக்கும். அதெல்லாம் கன்னியால் மட்டும்தான் முடியும். வேறு எந்த ராசியாக இருக்கட்டும் எந்த லக்னமாக இருக்கட்டும் மற்றவங்களாலலாம் முடியவே முடியாது. சரி, எதுக்காக உங்களுக்கு பலன்கள் சொல்கிறதுக்கு முன்னாலே இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி மாதம் அப்படின்றது பொது பலன்களில் சொல்லணும் அப்படின்னா கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு மாதம்னு தான் சொல்ல முடியும். ஒருவேளை நீங்கள் கன்னி லக்னம் கன்னி ராசி ரெண்டுமே கன்னியாக இருந்து உங்களோட ஜாதகமும் நல்லபடியாக இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா ஜனவரி மாதம் அப்படின்றது உங்களுக்கான மாதம்தான். சரி, இந்த ஜனவரி மாதம் அப்படின்றது அப்படி என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வேலை வாய்ப்பில் ரொம்பவே நல்லா இருக்குது. புரிஞ்சுதுங்களா? சின்ன சின்ன தடைகள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ஆரம்பத்தில் இந்த வேலைவாய்ப்பு விஷயங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தடங்களாகிற மாதிரி தெரிஞ்சு, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூவே போயிட்டு வர்றீங்க அப்படின்னா, வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதையே நினச்சிட்டு என்ன இன்னும் நம்ம போயிட்டு 1 வீக் ஆகுது 10 டேஸ் ஆகுது இன்னும் ஒன்றும் ரிப்ளை கொடுக்காமல் இருக்காங்களே, இந்த மாதிரி சின்ன சின்ன தடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கத்தான் செய்யும். உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய இடங்களில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா குழந்தை பாக்கியத்தில் சொல்லலாம். உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தமான விஷயங்களில் சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றது தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஜனவரி மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டெலிவரி என்னன்ஸ்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. குழந்தை நல்லபடியாகவே பிறந்துடும். சரிங்க, ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுக்குமே வாய்ப்புன்றது ரொம்பவே நல்லா தான் இருக்குது. உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளையும்
இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்திகளுக்கு தகுந்த மாதிரி தான் அது ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையா அப்படின்றது அமையும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். இது வழக்கமாக கன்னியில் பிறந்திருக்கவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய விஷயம்தான். அது கன்னியாக இருக்கட்டும், மிதுனமாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் எப்பொழுதுமே கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கோங்க. வேலை பார்த்துட்ருக்கவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா? ப்ரொமோஷன் கிடைக்கணும், பிடிச்ச இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும், சேலரி இன்க்ரிமெண்ட் வேணும், கம்பெனியில் வந்து பழைய கம்பெனியில் வந்து சேலரி பெண்டிங் இருக்குது, இன்னும் போட்டு விட மாட்றாங்க. இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து நீங்கள் என்னெல்லாம் வந்து நல்ல விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த நல்ல விஷயங்கள் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஒரு விஷயந்தான், உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் சாதகமாக அமையணும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உங்களுக்குமே நல்லபடியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது பலன்களை வந்து 2 விதமாக எடுத்துக்கோங்க. முதல் பாதி, 2ஆம் பாதின்றது. முதல் பாதி அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா மாணவ மாணவிகளுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். 2ஆம் பாதி அப்படின்றது கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் அப்படின்ற மாதிரி கொண்டு வரும் இந்த படிப்பு சம்மந்தமான விஷயங்களில். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மாதமாகவே அமையறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. தொழில் இன்னும் கொஞ்சம் வந்து முன்னேற்றத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிக்க வைக்கும். உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள், இந்த பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதை மட்டும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல் சைடில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பணவரவு அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக அந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தாங்க. அது ₹1 கிடைக்குமா இல்லை ₹1000 கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் உங்களோட ஜாதகம் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா உங்களோட ஜாதகமில் இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து கணிச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஆக மொத்தம் பணவரவு அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான். செலவுகள் அப்படின்றதும் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா கண்ணியில் பிறந்துட்டு செலவு இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதனால் செலவுகள் அப்படின்றதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் அப்படின்றத குறைச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஆடம்பர செலவுகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பண விஷயங்களில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில பேர் பேங்க்கில் லோனுக்கெலாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, இல்லைனா பர்சனல் லோனு அப்படின்ற மாதிரி ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க, இந்த ப்ரைவேட் ஃபினான்ஸ்லாம். இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட தேவைகளுக்காக கடன்லாம் கேட்டிருப்பீங்க சொந்த பந்தங்கள்கிட்டையோ இல்லை நண்பர்கள்ட்டையோ. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். புரிஞ்சுதுங்களா? சரி, குடும்பத்தில் எப்படி இருக்கும்? குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் வழக்கம் போல் தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த கணவன் மனைவி உறவில், அதே மாதிரி வந்து உங்களோட அப்பாவுக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். முன்கோபத்தை குறைச்சிக்கோங்க. ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முன்கோபத்தை அந்த 2ஆம் பாதியில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதுலேயும் இந்த கண்ணியில் பிறந்து பிளட் குரூப் பி பாசிட்டிவ் இருக்கீங்க பாருங்கள், உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் கோபத்தை அதிகமாக தான் ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் நலம் அப்படின்றது ஓரளவுக்கு பரவாயில்ல தான், ஒன்றும் பெரிய அளவுலலாம் பாதிப்புகளை ஏற்படுத்துகிற மாதிரி இல்லை.
ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. சாரி, டக்குன்னு வார்த்தை மாதிரி வந்துருச்சு. ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு எப்படி உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்துதோ அதே மாதிரி தான் உங்களோட அம்மா இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த முதல் பாதையில் கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தத்தான் செய்யும். ஒன்றும் பயப்படுறதுக்கான அவசியம்ன்றது இல்லை. சில பேர் நீங்கள் ஆசைப்படுற வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, நான் ஆடம்பர செலவுகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போகணுன்னு. நகைகள் வாங்கிறது, உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கிறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் தான். வண்டி வாகனம் வாங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வண்டி வாகனத்தில் போகிறது கவனமாக இருந்துக்கணும். நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போகிறீங்கனாலும் ட்ராவலிங் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். ஏன்னா அந்த முதல் பாதை அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன காயங்களை அந்த ட்ராவலிங் டைமில் ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும். ஆன்மீகம் அப்படின்னு வரும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆன்மீகத்தில் இருக்கீங்க பாருங்கள், அந்த ஆன்மீகம் சார்ந்த தொழில் வேலைகளில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ரொம்பவே நல்ல மாதமாக அமையும். உங்களோட அந்த ஆன்மீகம் சம்மந்தமான ஆசைகள் அப்படின்றதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அப்படியே தலைகீழாக சொல்லணும் அப்படின்னா அந்த விவசாயம் சம்மந்தமான வேலை தொழிலில் இருக்கீங்க பாருங்கள், உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த வெளிநாடுகள் போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவாக இருக்கட்டும். இல்லைங்க நான் வெளிநாட்டிலேருந்து இல்லைனா வெளி மாநிலத்திலேருந்து எனக்கான ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி அந்த உங்களுக்கு வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு, பாசம், ஆதரவு எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது, சில பேர்லாம் குலதெய்வம் கோவிலுக்கெலாம் போகணுன்னு ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். இந்த ஜனவரி மாதம் அப்படின்றது உங்களுக்கு பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றதா இருக்கட்டும். அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஆன்மீகத்து மேலே கொஞ்சம் அதிகமான ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு. புரிஞ்சதுங்களா? இந்த மாதம் அப்படின்றது ஜனவரி மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செலவுகள், அடுத்து உங்களோட முன்கோபம், உடல் நலம், இந்த 3 விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். சரிங்க, சுப நிகழ்ச்சிகள்லாம் எதுவும் நடக்காதா அந்த திருமணம் அப்படின்ற மாதிரிலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் அப்படின்ற மாதிரி இருக்கத்தான் செய்யும். அந்த தடைகளை கடந்து தான் சில பேருக்கு திருமணம் நடக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். யாருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுல உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள். உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் அவருக்கு திருமணத்துக்கு சாதகமாக தான் இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன தடங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலும் அவருக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முடிச்சு கொடுத்துரும். வருடத்தோட முதல் மாதம், அதுவும் வந்து கன்னிக்கு ஒரு ரொம்பவே வந்து ஒரு நல்ல மாதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது பொது பலன்களில். கன்னிக்கு இந்த மாதிரி வந்து நல்ல பலன்கள் அப்படின்றது வந்து சொல்லி ரொம்ப மாதங்கள் ஆகுது. கொஞ்சங்களா ரொம்பவே நல்ல மாதமாக தான் இருக்குது. அதனால் வருடத்தோட முதல் மாதத்திலே வந்து கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அதை எல்லாருமே நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த கடன் பிரச்சனைகள் இருக்கவங்கெல்லாம் தயவு செஞ்சு மறுபடியும் போயிட்டு வந்து கடனை வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க. ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் கடன் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பலன்கள் எல்லாருக்குமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பலன்களும் கண்டிப்பாக நடக்காது, அதையும் சொல்லிடுறேன் நான். சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஆசையும் மனசில் வளர்த்துக்காதீங்க.
உங்களோட ஜாதகம் அப்படின்றது நல்ல விதமாக அமைஞ்சு நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்களில் இன்னும் கொஞ்சம் பலன்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான். உண்மையிலே இப்போ ரொம்ப சந்தோஷமாக தாங்க அந்த வீடியோன்றது நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கன்னிக்கு இந்தளவுக்கு நல்ல பலன்கள் அப்படின்றது நான் சொல்லி ரொம்ப மாதங்கள் ஆகுது. எல்லோரும் நல்ல முறையில் கிடச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.